வணக்கம். கிங் பர்சனல் டீம் டிஸ்கஷன் அண்டு டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டிஸ்கஷன். ஓகே, கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் டிஸ்கஷன். பில் கேட்ஸ் எக்ஸ்பாக்ஸ் அவர் சமாதானமான ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு. ஓகே, இனிமேல் நீங்கள் கேம்ஸ் எடுக்கிறதுக்கும் ப்ரௌஸ் ஆகட்டும், ஓஎஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சாஃப்ட்வேர் மென்பொருள் துறையிலையும் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மக்கிட்ட லேப்டாப்பு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, பிரிண்டரு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் இல்லாதனால யூஎஸ்ஏலேருந்து கேஷ் வாங்குறதும் சரி, இல்லை நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுக்குறதும் சரி சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே வேல்யூ இருக்குது, கேஷ் இருக்குது. டேட்டாவாகட்டும், இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், டைமிங் ஆகட்டும், லீடர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரிச் பீப்புள் ஆகட்டும், எல்லாருமே ஆன்லைனில் என்ன அப்படின்றது வாட்ச் பண்ணுறாங்க. ஆனாலுமே யதார்த்தத்தில் கேஷாக கன்வெர்ட் பண்ணாதனால ஒர்த் இல்லாமல் ப்ராஜெக்டாக இருக்கிற மாதிரி, நிலையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே வேல்யூ இருக்குது, ஒவ்வொரு கோடிங்க்குமே வேல்யூ இருக்குது. ஆனால் நம்மகிட்ட ஆஃபீஸ் அப்படின்றது ஒன்று அமைஞ்சது அப்படின்னா எவ்வளவோ ஏர்ன் பண்ணலாம். ஓகே, சரி, அடுத்த தகவல். சைனா கண்ட்ரி டிஸ்கஷன். கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே தியேட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 1000 மூவிஸ், 1000க்கும் மேலே மூவிஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆம்வேல நிறையா டைமண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, நிறையா கேஷ் இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஆஃபீஸ் அமைச்சு 1000 கணக்கில் மூவிஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ் எல்லாம் கிங்டம் கண்ட்ரிஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ராஜெக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா நாடு வல்லரசு ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சைனா தி ஆஃபீஸ் ஃபோக்கஸ். ஓகே, அடுத்து கொஸ்டின் டிஸ்கஷன். மார்க்கெட் டிஸ்கஷன். இப்போ நிறையா பேர் மூவிஸ் எடுக்கிறாங்க, அதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, தியேட்டர்லேயும் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மார்க்கெட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்டர் அஜித்குமார் ஆகட்டும், வெற்றிமாறன் சார் ஆகட்டும், இப்போ யூஐன்னு சொல்லிட்டு ஒரு மூவி கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, அந்த மூவி ஆகட்டும், நிறையா மூவிஸ் வந்து மார்க்கெட்டுக்காக நம்மகிட்ட வர்றாங்க. ஆனால் ஆல்ரெடி தகவல் சொல்லியிருந்தோம், ஒரு 5 lakhs நீங்கள் ஒரு கேஷ் டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மூவிஸ் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னோம். ஆனால் அவங்க புரிஞ்சிக்காதனால மைனஸ் ஏற்படுது. நிறையா பேருக்கு நம்ம ப்ரொமோஷனும் பண்ணோம், 5 lakhs கேட்டிருந்தோம், ஆனாலுமே இன்னும் கேஷும் கொடுக்கல. ஆஃபீஸ் தான், ஓகே. மற்றபடி பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் அடுத்து, ஓகே. மற்றபடி ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ்னு வர்றப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக தான் இருக்கணும். ஓகே, அதனால் நீங்கள் ஒரு 5 lakhs கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மூவி வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவோம், ஆட்ஸு. ஓகே, ரூல்ஸு தான், கர்மா என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ செஞ்சாகணும். ஓகே, மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது என்ன. ஓகே, சரி, அடுத்து டிஸ்கஷன். தமிழ்நாடு திரைப்பட சங்கம் தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்றார். அதாவது கனியன் பூங்கொன்றன் சொன்னது தான் அவரும் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே அதை ஸ்ரீலங்காவில் ஒரு மூவியாகவே இருக்குது,
புக் பண்ணியிருக்கோம். அதனால் ஆக்டர் அஜித்குமார் அவர்களே, விஜய் சேதுபதி அவர்களே, வெற்றிமாறன் அவர்களே, இல்லை யாரானாலும் சரி, தீது நன்றும் பிறர் தரவாரா, நீங்கள் ஒரு கேஷ் அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நேரில் வந்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் சென்னை வரும்போது என்னை ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எரரே ஏற்பட்டிருக்காது. அதனால் உங்களுடைய தவறுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் எந்த வகையிலையும் எந்த சூழ்நிலையிலும் எப்போவுமே என்னை நீங்கள் தவறுதலாக நினைக்கவே கூடாது. ஓகே, என் மேலே நீங்கள் கோவப்படுறதுக்கு உண்டான உரிமையே கிடையாது. அதனால் நான் உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேசிக்கணும். நான் உங்களை நேசிக்கிறதுனால தான் நிறையா மூவி புக் பண்ணியிருக்கேன், நிறையா கேஷ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கான தொழில் வாய்ப்பெலாம் நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். இந்த காலகட்டத்தில் யாராவது கூப்பிட்டு 100 அப்படின்னு கொடுப்பாங்களா? 100, 1000, 500 கொடுப்பாங்களா? நான் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே நான் உங்களுக்கு கூப்பிட்டு எவ்வளவோ கேஷ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ தொழில் வாய்ப்பும் கொடுத்துருக்கேன். அதனால் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும், பக்குவமாக நடந்துக்கணும், பண்பாக நடந்துக்கணும், நெறியாக நடந்துக்கணும். கர்மா என்னவோ அதன்படி தான் நடந்துக்கணும். ஓகே, நம்ம இடத்துல இருக்கோம் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. பூலோகம். ஓகே, இங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, கேப்டன் பிக்சர்ஸ் நமக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் நம்ம கிருஷ்ணா ஸ்டுடியோ மேன்மையடைகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ கேஷ் கிடைக்கிறப்போ உங்களுக்கு உண்டான சேல்ரி, போனஸ் எல்லாமே வழங்கப்படும். ஓகே, அதனால் எனக்கு கேஷ் கிடைச்சிது அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் அமைச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடி கார்டு கொடுத்துருவேன். ஐடி கார்டு கொடுத்துட்டுனாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு உண்டான சேல்ரி, ஒர்க் ஹவர்ஸு எல்லாமே உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆன மாதிரி. ஓகே, சரி. நான் அப்ராடில் இருக்கும்போதும் சரி, இந்தியாவில் இருக்கும்போதும் சரி, எல்லா நாளும் இல்லை, ஒரு சில நாள் இரவு மட்டும் நீங்கள் இரவு டியூட்டி பார்க்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா நைட் டைமில் எரர் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இரவில் நீங்கள் சரியாக டியூட்டி பார்க்கணும். ஓகே, சரி. ஓகே, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, குட் ஜாப். ஐ கால் லேட்டர். பாய்.